தலையாய கடமை என செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு மேயர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழுக்கு தொண்டாற்றிய சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இளமையுடன் திறந்திருக்கும் தமிழ்தாயை வணங்கும் நேரம் முதல் தமிழ்தாய் வாழ்க்கைக்கு மரியாதை சேர்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பாடுவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள், சென்னை. பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திரும்பியந்து செயமழந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த இனிய தருணத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். முத்தமிழறிஞர் வள்ளுவர் கோட்டத்தில் இன்று நடைபெறும் திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு அவர்கள் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் கூற்றின்படி அரிய செயல்களை அவற்றிற்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஓய்வறியாது நொடிப்பொழுதும் உழைத்து மக்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாநகராட்சி மேயர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்பின் பெருமக்களே, வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற வருகை புரிந்துள்ள தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த அன்பர்களே, தமிழ் சான்றோர்களே, நன்றியுரை ஆற்ற உள்ள செய்தித்துறை இயக்குநரே, அரசு அலுவலர்களே, ஊடக நண்பர்களையும் வருக வருக என பெருமகிழ்வுடன் வரவேற்கிறேன். இந்த இனிய தருணத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு ஐயம் திருவள்ளுவர் சிலையினை நினைவு பரிசாக வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் தருணம். மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு காசோலை ஆகியவை வழங்கப்பட உள்ளன. ஐயன் திருவள்ளுவர் விருது திருக்குறள் நெறிபரப்பும் பெருந்தகையாளர்களில் ஒருவருக்கு திருவள்ளுவர் திருநாள் விழாவில் இந்த விருது வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது இரணியன் திரு நா. கு. பொன்னுசாமி அன்புடன் அழைக்கிறோம். திருப்பூர் மாவட்ட திருவள்ளுவர் பேரவை எனும் அமைப்பை நிறுவி திருக்குறளை வாழ்வியல் நூலாக கற்பித்தல், திருக்குறள் மாநாடுகள், திருக்குறள் தொடர் சொற்பொழிவுகள் போன்ற அரும்பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அரும்பணிகளை பாராட்டி திருவள்ளுவர் விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு.
தகுதி உரை, பொன்னாடை, 1 சவரன் தங்கப்பதக்கம், 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஆகியவை வழங்கப்படுகின்றன. தந்தை பெரியார் விருது 2022ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமூக நீதி கிடைக்க பாடுபட்டவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு இந்த விருது வழங்கப்படுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கவிமாமணி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தந்தை பெரியார் தன்மான பேரவை அமைப்பை உருவாக்கியவர். தந்தை பெரியாரின் கொள்கைகளான சமூக நீதி, சாதி மறுப்பு, சுயமரியாதை, பெண் கல்வி, பெண் உரிமைகளை உறுதியுடன் செயல்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்புடன் 60 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த அரிய பணிகளை பாராட்டி பெரியார் விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்ணல் அம்பேத்கர் விருது 2022ஆம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது திரு SV ராஜதுரை அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. திரு SV ராஜதுரை அவர்களை விருது பெற அன்புடன் அழைக்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அரிய தொண்டு செய்பவர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. தீண்டாமை கொடுமையை தன் எழுத்துக்களால் ஆழமாய் பதித்தவர். 85க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உயர் ஆய்வு மையத்தின் தலைவராக சிறப்பாக பணியாற்றியவர். திரு SV ராஜதுரை அவர்களின் அரும் பணியினை பாராட்டி அண்ணல் அம்பேத்கர் விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. பேரறிஞர் அண்ணா விருது 2022ஆம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது திரு சி.நா.மி. உபயதுல்லா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் காண அயராது பாடுபடும் ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. திரு உபயதுல்லா அவர்களை விருது பெற அன்புடன் அழைக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சாலும் எழுத்தாலும் பள்ளி பருவத்திலேயே ஈர்க்கப்பட்டவர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன் மொழிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலையும் நாட்டில் உள்ள மேடைகளில் எடுத்துரைத்தவர். தகுதியுரை, பொன்னாடை, 1 சவரன் தங்கப்பதக்கம், 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகின்றன. பெருந்தலைவர் துறைக்கு முக்கியமான 25க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்தளித்துள்ளார். மகாகவி பாரதியார் குறித்த பல தகவல்களை நுண்ணிய வரலாற்று பின்னணியுடன் சமூக கண்ணோட்டத்துடனும் புத்தகமாய் நமக்கு அளித்தவர். முனைவர் இரா வெங்கடாசலபதி அவர்களின் அரும் பணியினை பாராட்டி மகாகவி பாரதியார் விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. பாவேந்தர் பாரதிதாசன் விருது 2022ஆம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது திரு வாலாசா வல்லவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை இயக்கத்தில் முழுநேர ஊழியர். திராவிட இயக்கம் தொடர்பான பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர். அண்ணல் அம்பேத்கர், பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் 43 நாட்கள் தொடர் கூட்டங்கள் நடத்தி உரையாற்றியவர். வாலாசா திரு வல்லவன் அவர்களின் அரும் பணியினை பாராட்டி பாவேந்தர் பாரதிதாசன் விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு.
தமிழ் தென்றல் திருவிக்க விருது 2022 ஆண்டிற்கான தமிழ் தென்றல் திருவிக்க விருது நாமக்கல் திரு போ வேல்சாமி அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நாமக்கல் திரு போ வேல்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வரலாற்று தரவுகளை மறு வாசிப்பு செய்வதும் மாற்று வரலாற்றை உருவாக்குவதும் இவரது எழுத்தின் முக்கிய நோக்கம். ஒப்பியல் அறிஞர் கால்டுவெல்லின் பரதகண்ட புராதனம் என்ற தேடிக் கிடைக்காத நூலினை பதிப்பித்த பெருமைக்கு உரியவர். நாமக்கல் திரு போ வேல்சாமி அவர்களின் அரும்பணியினை பாராட்டி தமிழ் தென்றல் திருவிக்க விருதினை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. கியாபை விஸ்வநாதம் விருது 2022 ஆண்டிற்கான கியாபை விஸ்வநாதம் விருது கவிஞர் மேத்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கவிஞர் மேத்தா அவர்களை விருது பெற அன்புடன் அழைக்கிறோம். ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வென்றவர். வினோத உருவகங்களில் பழமையையும் புதுமையையும் இணைத்த கவிஞர் மேத்தா வளமான கற்பனை, எளிய நடை, நுட்பமான சொல் ஆற்றி மனித உறவுகளின் படப்பிடிப்புகளால் மக்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். கவிஞர் மேத்தா அவர்களின் அரும்பணியினை பாராட்டி கியாபை விஸ்வநாதம் விருதுகளை அளித்து சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. தேவநேய பாவானார் விருது 2022 ஆண்டிற்கான தேவநேய பாவானார் விருது முனைவர் இரா மதிவாணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மொழி ஞாயிறு தேவநேய பாவானாருடன் பணியாற்றி பாவானாருக்கு அடுத்த அகரமுதலி இயக்கத்திற்கு இயக்குநராக பொறுப்பேற்று 5 மண்டலங்கள் 10 தொகுதிகளை கொண்ட அகரமுதலிகளை வெளியிட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கிரேக்க நாடகத்தில் 22 தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருந்ததை வெளிப்படுத்தியவர். தொல்காப்பியம் அரங்கேறிய காலம் கிமு 835 என சான்றுடன் நிறுவியவர். கிமு 3000 நியூகினியாவிற்கு அருகில் உள்ள சாலமன் தீவில் இயற்கையாக விளைந்த கருமனை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த மன்னன் அதியஞ்சேரல் என்ற வரலாற்றை வெளிப்படுத்தியவர். வள்ளலாரின் ஊற்றின் இன்னொரு வடிவம்தான் திராவிட இயக்கம். வள்ளலார் பிறந்த நாளினை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்தின் கீழ் 5 தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவியினை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். நீலகிரியை சேர்ந்த இந்தியா ப்ராஜெக்ட் ஃபார் அனிமல் அண்ட் நேச்சர் தொண்டு நிறுவனத்திற்கு முதல் தவணை தொகையாக 39,96,750 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த அனிமல் கேர் ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனத்திற்கு முதல் தவணை தொகையாக 13,68,750 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. சென்னையை சேர்ந்த மெட்ராஸ் அனிமல் ரெஸ்கியூ சொசைட்டி தொண்டு நிறுவனத்திற்கு முதல் தவணை தொகையாக 22,81,250 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த பிருத்வி அனிமல் வெல்ஃபேர் சொசைட்டி தொண்டு நிறுவனத்திற்கு முதல் தவணை தொகையாக 8,21,250 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட உள்ளது. சென்னையை சேர்ந்த பைரவா பவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்திற்கு முதல் தவணை தொகையாக 3,37,625 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக முதல் முறையாக இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 5 தொண்டு நிறுவனங்களுக்கு 2,13,77,250 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது விருது பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு முன்னதாக நன்றியுரை வழங்க தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை இயக்குநர், செய்தி மக்கள் தொடர்பு மற்றும் அலுவலர், அரசு இணை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன மொழி பண்பாட்டு மேம்பாட்டிற்காக அரும்பணி ஆற்றி வரும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் போற்றி விருது வழங்கும் இந்நிகழ்வில் விருது வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மேயர், சட்டமன்ற உறுப்பினர்,
மற்றும் அரசு உயர் அலுவலர்கள், பத்திரிகையாளர்கள் இவ்விருதை பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கும் விருதாளர்கள், அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இனி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது விருது பெற்ற விருதாளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அதான் சேர்த்து தான் நான்